இவன் அனாதை பையன் நினைச்சு பொண்ணு கொடுத்த அனாதை பையன் எவையா? மரியாதையா பேசு. மரியாதை அடகு வச்சா எங்க திருப்ப வேண்டி வரும்னு நினைச்சு நாங்க மொத்தமாவே வித்துவிட்டோம். இன்னும் எங்களை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா அதோ நிக்கிறாங்களே பெட்டிஷன் பெரிய நாயகி, அவங்க கிட்ட கேளுங்க. ஒரு கதா காலேஜமே பண்ணுவாங்க. என்னங்க இது? கல்யாண வீட்டுல நாகரிகம் இல்லாம பேசி கலாட்டா பண்றீங்க? கலாட்டா பண்ணுவோம், கராத்தா பண்ணுவோம், குங்ஃபு பண்ணுவோம். அத கேட்க நீ யாரு? இந்த வீட்டு சம்பந்தி. நாங்களும் சம்பந்தி தான். சந்தேகம் இருந்தா அந்த உட்கார்ந்துருக்கான மாப்பிள்ளை அவங்ககிட்டயே கேட்டு பாருங்க. ஏண்டா முட்டையை முழுசா முழுங்குற மாதிரி 3 உட்கார்ந்துருக்க? வாய திறந்து சொல்ல. வாய திறந்தா உள்ளே இருக்க முட்டை வெளியே விழுந்துரும் பாக்குறியா? குமார், யார் உங்க? என்ன பெத்தவங்க. உங்களுக்கு அப்பா அம்மாவே இல்லைன்னு சொன்னீங்களே? இல்லன்னு சொன்னேனே வழிய, செத்துட்டாங்கன்னு சொல்லலையே. இவ்வளவு காலம் ஜெயில இருந்துட்டு இப்பதான் ரிலீஸ் ஆகி வந்திருக்காங்க. ஜெயிலுக்கா? நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஜெயிலுக்கு போன தியாகிங்க இல்ல நாங்க. வீட்டுக்கு வந்த மருமகளை மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திட்டு அந்த கொலை வழக்குல உள்ள போன வீரங்க நாங்க. இப்படி 2 பேரும் நீங்க இந்தியாவுல பாத்துக்க முடியுமா? மருமகளை கொளுத்துனீங்களா? ஏன்? தீபாவளிக்கு பட்டாசு வாங்க காசு இல்ல, மருமகளை கொளுத்திட்டோம். விவரங்கட்டத்தனமா பேசிட்டு இருக்கீங்களே. என் மூத்த பையனுக்கு 50 சவரம் போட்டு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தாங்க. வீட்டுல வந்து பார்த்தா 49 சவரம் தாங்க இருக்கு. இன்னும் 1 சவரம் எங்கடின்னு மருமகளை கேட்டா நான் கொண்டு வந்தது 50 சவரம் தான். நீங்க அசல் தங்கமான உரசி பார்த்ததுல 1 சவரம் குறைஞ்சு போச்சுங்கடா. இந்த வெட்டி வேலை பெட்டிஷன் பெரியனாகி வீட்டுல உப்மா கிண்டதை விட்டுவிட்டு எங்க விவகாரத்தை கிண்டி கிளறி இது திட்டமிட்ட குறைதான்னு கவர்னருக்கு பெட்டிஷனை போட்டு எங்க கம்பியில வச்சுட்டாங்க. 1 வருஷமா 2 வருஷமா 7 வருஷம் உள்ள இருந்துட்டு இப்ப தாங்க வெளியே வர்றோம். ஆனா உள்ள நல்ல சாப்பாடு, அது வேற விஷயம் வைங்க. அந்த நல்ல காரியத்துக்கு இந்த அம்மாக்கு ஏதாவது உபகாரம் பண்ணணுமா? அதனாலதான் எங்க வீட்டு 2வது பையனை இங்க அனுப்பி இவங்க பொண்ணு கழுத்துல தந்திரமா தாலி கட்ட வச்சுட்டோம். எந்த மாமனாரு மாமியார ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்களோ இதே வீட்டுக்கு இவங்க வீட்டு பொண்ணே மருமகளா வந்திருக்கிற நிலைமை எப்படி? கதையில ஒரு புதிய திருப்பம் இல்ல? மாப்பிள்ளை பத்தின எல்லா விஷயத்தையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்பி பொண்ணை கொடுக்கலாம்னு சொல்லி இப்படி கொலகார குடும்பத்துல என் தங்கச்சி தள்ளிட்டீங்களே, இப்ப என்ன செய்யறது? பொண்ணு தெரியாதுன்னு சொல்லணும், இல்ல தீர விசாரிச்சாவது சொல்லணும். இப்படி 2மே இல்லாம அவசரப்பட்டு அநியாயம் பண்ணிட்டீங்களே, இது அடுக்குமாமா? புருஷனோடையாவது வாழ்ந்திருக்கணும், இல்ல புள்ள குட்டியாவது பெற்றிருக்கணும். 2 இல்லாத பொம்பளை கல்யாணம் நடத்தினா இப்படித்தான் இருக்கும். ஏன் மௌனமா இருக்கீங்க? பேசுங்க மம்மி. இவங்க கேக்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன பதில் சொல்ல சொல்ற? ஆளாளுக்கு என்னமோ வாய்க்கு வந்தபடி நான் வாழாதவோ? ஏமா மனசு இல்லையா? நானும் பொம்பளை தானே தம்பி. செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க தம்பி. எங்க போனாலும் தப்புதான் என் கண்ணுல படும். ஆனா இந்த பையன் விஷயத்துல தப்ப தவிர நல்லதுதான் என் கண்ணுல பட்டது. நல்ல பையன் நம்பி நான் கூட்டிட்டு வந்துட்டேன். யானைக்கு அடி சேர்க்குங்கிற மாதிரி இன்னைக்கு எனக்கு நடந்து போச்சு. ஏன்னா சரியில்லை. ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறீங்களே. சத்தியமா சொல்றேன், உன் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறணுங்கிற ஒரே நல்ல எண்ணத்துலதான் இந்த பையனை நம்பி நான் கூட்டிட்டு வந்தேன். திட்டம் போட்டு வேலை ஏமாத்திருக்கான். காபி டம்ளர் கழுவுனாலேயே கவர்னருக்கு பெட்டிஷன் போடுவேன். இங்க கல்யாணத்திலேயே சதி நடத்தியிருக்கோம். தைரியம் இருந்தா பெட்டிஷன் போடுவேன் பார்க்கலாம். அது எப்படிங்க எழுத முடியும்? எழுதுனா போர்ஜரின்னு மாப்பிள்ளைய சேத்துல உள்ள தள்ளுவாங்க. அப்புறம் பொண்ணோட கேதி சரி நடந்து போச்சு. பொண்ணை நம்ம கூட அனுப்பி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுல எப்பவும் மண்ணெண்ணையும் தீப்பெட்டி ஸ்டாக்ல இருக்க. ஆண்டாளு விதி சிரிக்குதுன்னு சொல்லுவாங்களே, அது சிரிச்சு நீ பாத்திருக்கியா? பார்த்ததே இல்லைங்க. பாரு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.